பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், லூக்கா 1:37 சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதே மத்தேயு 19:26 வாசிக்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷர்களால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த ரெண்டு வசனத்தையும் பாருங்க. இன்னைக்கு கால வேளையில கர்த்தர் இந்த சிந்தனையை கொடுத்தாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு வசனத்தையும் வாய்களில ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அது பலனாயிருக்கும் என்று சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் டெய்லி தேவ சமூகத்தில் வாய்களில் அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்கள் ஒரு ஸ்லோகம் வைத்திருக்கிறார்கள். ஆமீன். அதை 100 முறை படிக்கிறாங்க, 200 முறை படிக்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தை அனுதினமும் அவங்க அறிக்கை பண்றாங்க. பாருங்க, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கவர்கள் கூட அந்த ஜபமாலை என்று சொல்லி அதை உருட்டி கொண்டு அதிலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரே ஒரு வசனத்தை 10 முறை அல்லது 20 முறை 40 முறை 50 முறை 60 முறை 100 முறை ஏன் நம்ம அறிக்கை செய்யக்கூடாது? அறிக்கை செய்யலாம். அந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்து பாருங்க. உங்களை அறியாமல் ஒரு தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறதை உங்களால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த தேசத்துல கர்த்தர் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அங்க பாருங்க, ஒரு நம்பர் சொல்றாங்க, 30, 60, 100 என்று சொல்லி. நாமும் தேவ சமூகத்துல இந்த வார்த்தைகளை 30, 60, 100 வாய்களை திறந்து, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்க. அறிக்கை செய்து பாருங்க. நம்ம மந்திரத்தை அறிக்கை செய்யல, ஸ்லோகத்தை அறிக்கை பண்ணல. தேவன் நமக்கு கொடுத்த உயிர் நாடியா இருக்கக்கூடிய வேத வசனத்தை தான் நான் என் வாயினாலே அறிக்கை செய்கிறேன். வேத வசனத்தை தான் சத்தமிட்டு நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையானது, அந்த வசனமானது, ஸ்தோத்திரம், வாசித்து பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்தில், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை, வனாந்திரத்தில் கடக்கிற அந்த எலும்புகளை பார்த்து பேசு, அதுகளுக்குள் வார்த்தைகளை அனுப்பு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை அந்த எலும்புகள் கேட்டபோது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு கூடிக்கொண்டது. ஒரு பெரிய திரள் கூட்ட மனிதர்களாக எழும்பில் என்றார்கள். வார்த்தை, தேவன் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக கடவுள் என்று சொன்னார். வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாய்களிலே நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், இரண்டாவதாக மத்தேயு 19:26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷர்களால் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும் என்றார். தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை அனுதினமும் நான் என் வாயிலை அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியானுடைய பலனை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். என்னை அறியாமல் ஒரு தேவ பாஷை, ஆமென், தேவனுடைய சமூகத்தில் அந்நிய பாஷைகளை பேசி துதிக்க முடிகிறது, ஆவிலை நிரம்ப முடிகிறது. என்னை அறியாமல் ஒரு உற்சாகம் எனக்குள்ள வருகிறது, சோர்வுகள் என்னை விட்டு விலகுகிறது, பலவீனங்கள் என்னை விட்டு விலகுகிறது, நம்பிக்கை எனக்குள்ளே பிறக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனாலே எல்லாம் கூடும். என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய என் தேவனாலே கூடும், என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய என் தேவனாலே கூடும், என் வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய என் தேவனாலே கூடும், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க என் தேவனாலே கூடும், என்னை பல விதங்களிலே ஆசீர்வதித்து உயர்த்த என் தேவனாலே கூடும் என்று நாம் வாய்களில் அறிக்கை பண்ண வேண்டும். என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் என் தேவனாலே மாற்ற கூடும். எனக்கு சொந்தமான ஒரு வீட்டை கர்த்தர் வாங்கி கொடுப்பார், கூடும். எனக்கு சொந்த வாகனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார், கூடும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், கூடும். அல்லேலூயா. பிரிந்திருக்கிற கணவன் மனைவியாக நாங்கள் இணைக்கப்படுவோம், கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாத என் சகோதரியை என் தேவனால் கூடும் என்று நம் வாய்களிலே அறிக்கை பண்ண கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகள் நமக்கு பலனாக இருக்கிறது.
எனவே நாம் இந்த 2 வசனங்களை மாத்திரம் டெய்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. நான் அறிக்கை பண்ணி தேவனுடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உன்னதத்தின் பலனை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனும் உன்னதத்தின் பலனும் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாய்களை திறந்து சொல்ல வேண்டும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் பலனடைய செய்து அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன், ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவனாய் நீர் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவரே நான் உங்களை திக்கச்சொல்லாக விடேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த வேத வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷர்களால் கூடாதது தேவனாலே கூடும். என் வாழ்க்கையில உயர்த்த உம்மாலே கூடும், என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே கூடும், என்னை மேன்மைப்படுத்த உம்மாலே கூடும், என்னை ஆண்டவரே கோடா கோடியாய் பலுகி பெருக செய்ய உம்மாலே கூடும், என்னை மேன்மையடைய செய்ய உம்மாலே கூடும் ஆண்டவரே. என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உம்மாலே கூடும் ஆண்டவரே. என் ஏழ்மையை மாத்த உம்மாலே கூடும், என் வறுமையை மாத்த உம்மாலே கூடும், என் தரித்திரத்தை மாத்த உம்மாலே கூடும், என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற உம்மாலே கூடும். நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உம்மாலே கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத ஆச்சரியமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு, எல்லாவற்றையும் செய்ய உமக்கு பலன் உண்டு. நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 படி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாசத்திலே கர்த்தரை அற்புதமாய் வழி நடத்துவார். இந்த மாசத்திலே கர்த்தரின் கரத்தை பிடித்து வழி நடத்துவார். என் தேவனாலே கூடும், என் தேவனாலே கூடும். என் வியாதிகளை சுகமாக்க என் தேவனாலே கூடும். அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்க என் தேவனாலே கூடும். என்னுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக, என் வியாதிகள் காணாமல் போவதாக, என் வியாதிகள் இல்லாமல் போவதாக, என் வியாதிகளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. எல்லா விதமான ஸ்தோத்திர ரிப்போர்ட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் நார்மலாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. பொல்லாத நோய்கள் என் சரீரத்தை விட்டு வெளியே போவதாக. என் தேவனால் கூடும். It is impossible. என் தேவனால் கூடும், என் தேவனால் ஆகும், என் தேவனால் ஆகும். அல்லேலூயா. என்னை உயர்த்த என் தேவனாலே ஆகும், என்னை ஆசீர்வதிக்க என் தேவனாலே ஆகும், என் தலையை நிமிர பண்ண என் தேவனாலே ஆகும். வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, அசிங்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ண என் தேவனாலே ஆகும், என் தேவனாலே கூடும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவன், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. நீங்க அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எஸ்அப்பா, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடாதிரும் ஆண்டவரே. ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் விட்டு விலகாதிரும் ராஜா. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து கர்த்தர் தூக்கி எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஓ ரீபா லாக்கா ராது டாபா லா தராபா லா தீகா ராபா பாபா பாபா. ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு விலகாதிரும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தலையும் கர்த்தர் நிறுவ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தாவே. இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், பிசாசுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படட்டும். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மாந்திரியங்கள், ஏவலின் வல்லமைகள் எல்லாம் சாத்தானுடைய அரண்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்க என் தேவனால் கூடும். இயேசுவின் நாமத்தில் எல்லா சாத்தானுடைய அரண்களை நிர்மலமாக்க என் தேவனாலே கூடும். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரட்டும் ஐயா, நன்மைகள் பரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் பின் தொடருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற வழி வாசல்கள் எல்லாம்
திறப்பீராக, திறப்பீராக, திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எந்த அடைக்கப்பட்டிருக்கிற வழி வாசல்கள், ஆசீர்வாதத்தின் தடைகள், ஆசீர்வாதத்தின் தடைகள் எல்லாம் கட்ட திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். என் தேவனால் எல்லாம் கூடும். இட் இஸ் இம்பாசிபிள். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாவற்றும் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய கண்ணீரை துடைக்கவுமாலே கூடும் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு அழுகிற சகோதரருடைய கண்ணீரை துடைக்கவுமாலே கூடும் ஆண்டவரே. மனவேதனையில் இருக்கிற ஒவ்வொருடைய மனவேதனைகளையும் மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே. அவருடைய மனவேதனைகளை மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய போகிறீர். இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஏதோ கடமைக்காக ஜெபிக்காதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென்.